வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். வெங்காய அடை தோசை. இதை கோதுமை மாவும் மீந்த சாதமும் வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு மீந்த சாதம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் சாதத்துக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சாதம் நல்லா மையணுன்ற அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டிங்கனாலே போதும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருவி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம மாவோடு சேர்த்துடலாம். தாளித்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதோட இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாவோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் ஹீட் ஆனதும் இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே பரப்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே போல் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ 2 பக்கமும் செவந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் குடமிளகாயை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கேரட் துருவி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம சைட் டிஷ் இல்லாமல் வெறுமனை சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா வெங்காய கார சட்னி, தக்காளி கார சட்னி, அப்புறம் சென்னா கிரேவி கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான வெங்காய அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.